நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, இல்ல பிசினஸ்ல இப்பதான் நீங்க புதுசா வரீங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய டீம் வேலை செய்யுது, இல்ல நீங்க ஒரு பெரிய மேனேஜரா இருக்கீங்க, இல்ல ஒரு சீனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், உங்களுக்கு ஒரு சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும். This is about how to get the most amount of output from your team. நிறைய பேர் நம்ம பிசினஸ்லயோ இல்ல ஒர்க்லயோ கார்பரேட்லயோ என்ன நினைச்சுக்கிறோம்னா, நிறைய டீம் மீட்டிங்ஸ் இருக்கணும், நிறைய ஃபாலோ அப்ஸ் இருக்கணும், ஒரு எம்ப்ளாயி வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டே இருந்தாதான் அவங்க வந்து அவுட்புட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிலீஃபை நான் கம்ப்ளீட்டா ஷேட்டர் பண்ண போறேன். You can get the best output from people by understanding the psychology of people. So இந்த வீடியோல பிக்மில்லியன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பத்தி நான் பேச போறேன். So இந்த பிக்மில்லியன் எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஒரு மூணே வார்த்தை. These three words are very very psychologically powerful when applied to people who work for you in your company. So இந்த மூணு வார்த்தை என்னன்னா, hey you got this. இந்த வார்த்தையை எப்பப்பெல்லாம் நீங்க உபயோகிக்கிறீங்களோ, ஏன் இது வந்து it will get the most amount of output from your team னா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருத்தர் நம்ம கிட்ட இருக்க பொட்டன்ஷியலை பார்க்கும்போது, ஒருத்தர் நம்மள 100% பிலீவ் பண்ணும்போது நம்மளால ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மள எப்படி பார்க்கறோமோ இட் will completely change. அத பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த மூணு வார்த்தை. hey you got this. சைக்காலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, people often rise or fall based on the expectations set by others. இந்த மூணு வார்த்தை they are your greatest leverage as a leader when you start using them at the right time and with the right people in your team. So நம்ம ஒரு லீடரா நினைக்கிறோம், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுக்கணும், இல்ல வந்து டீம் அவுட்டிங்ஸ்க்கு நம்மளோட டீமை கூட்டிட்டு போகணும், அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் ரிவார்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க டீமை நீங்க 100% நம்புறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே டெஃபினெட்லி they will start delivering the best. இத சுத்தி தான் நம்ம டிவைஸ் பண்ணிருக்கக்கூடிய டீம் மீட்டிங், ஸ்டாண்ட் அப் கால், ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்ஸ் எல்லாமே. உங்க டீம் மேல நம்பிக்கையே இல்ல, அதை நீங்க கம்யூனிகேட் பண்ணலனா, என்னதான் இந்த விஷயங்கள்லாம் அதை சுத்தி நீங்க டிவைஸ் பண்ணாலும் டீம் will fail you at one single point of time. So நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மூணு வார்த்தையை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கங்க, which is hey you got this, or உன்னால கண்டிப்பா இதை செஞ்சு முடிக்க முடியும். இத நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமான டைம்ஸ்ல குரூஷியலான டெட்லைன்ஸை மீட் பண்ணும்போது உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்றீங்களோ, டெஃபினட்டா they will start delivering as per the expectations which is placed on them. அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு அவங்க அவுட்புட்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. You will be surprised about how they can come up with those outputs.